இருக்கிறதை இல்லாதவைகளைப் போலவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவும் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரவெல்லாம் காத்தவர் ஒரு புதிய நாளை தந்தார். அந்த புதிய நாளிலும் சீக்கிரமாக எழுந்து அவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இந்த நாள் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29, 30 மற்றும் 31 வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பலனை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் அதிகாலையில் அப்படி சமூகத்தில் வருவது பெரிய கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இளைப்படையாத, சோர்ந்து போகாத உன்னதமான அபிஷேகத்தை நம்மை வைத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளை தந்தீர் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் இப்படி சமூகத்தில் நாங்கள் கூடி வருவதற்கு இரக்கம் பாராட்டினீரப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையை அளவில்லாமல் நீர் கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில போராட்டங்கள் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் சோர்வுகள், பலவீனங்கள், தடுமாற்றங்கள், கலக்கங்கள், துக்கத்தை எடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் திருப்தியினாலும் நிறைவினாலும் பூர்ணத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி காத்துக்கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நீர் காலை ஆராதனைகள் செய்த அநேக நன்மையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் விடுதலை பெற்றார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே புது வழிகளை திறந்து கொடுத்தேன். நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து
நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இப்போது பாடலை பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதித்து கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக காலை நேரத்தில் அவரை துதிப்பது மிகவும் நல்லது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக, புதிய பலனை தேவன் நமக்கு தரும்படியாக, புதிய தயவுகளை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். கொஞ்ச நேரம் அப்படியே துதிப்போம். அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள் உலாவுகிற பரிசுத்தர் அவர். ஆகவே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்வோமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்மலையே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே உம்முடைய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் ஆராதித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் இதுவரை எங்களை பாதுகாத்தீர், இதுவரை எங்களுக்கு தயவாய் இருந்தீர், இதுவரை எங்களை பாதுகாத்து நடத்தினீர். அதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை சொல்ல எங்கள் ஆயுசின் வருஷங்கள் போதாது. அவ்வளவு நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவரே, சபையாராய், ஏக மனமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யெகோவா ஈரே, எங்களை கண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா கூட இருந்து இதுவரை எங்களை நடத்தினதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்திலே எனக்கு உயர்வுகளை கொடுத்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எனக்கு நல்ல சுகபலனை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தேவைகளை எல்லாம் அறிந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர் என்று வாசிக்கிறோம்.
இஸ்ரவேலின் தேவன் அவர் பரிசுத்த, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்குள்ளே உலாவுகிறவர். நீங்க எந்த இடத்துல இருந்து இப்ப துதித்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் வாசம் பண்ணுவார். தேவன் நமக்குள்ளே உலாவுவார். நம்முடைய துதிகளிலே விருப்பமுள்ள தேவன். ஓ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஒரே மனதோடு உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் மகிமைக்கு பாத்திரர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவரே என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு, எங்கள் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்வதற்காக நன்றி. அப்படியே சொல்லுங்க, அற்புதம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, விடுதலை தருகிற தேவன் நீர் ஆண்டவரே, சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் போதாது உம்முடைய அன்பை பாடுவதற்கு, உம்முடைய துதியை சொல்லுவதற்கு. 1000 நாட்கள் போதாது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆவியானவரே, அங்கே வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் இறங்கி வருவீராக. வாரும் தூய ஆவியே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. ஒரு விசை கூட சொல்லுங்க, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஆண்டவரே, நீராளுகை செய்யும். கரங்களை உயர். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும். ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே,
செய்யும். கரங்களை உயர்த்தி அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருங்காற்றும் நீரே, காலை நேரத்திலே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாரும் தூய ஆவியானவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிரப்பி நீராளுகை செய்யோ, வாரும் தூய ஆவியே. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆளுகை செய்ய வருவீராக. ஒரு விசை கூட வார தூய ஆவியே, தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓ இயேசுவே, உம் வல்லமையா என்னை நிறைத்து. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி, வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, மகிமையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் மகிமைக்கு பாத்திரர். இந்த காலை நேரத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நடத்துவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் நிலை நிற்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, சங்கீதம் 65:2 இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீர் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அற்புதங்களை செய்ய நீர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.
கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து பாடலாமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையே கிருபை காலை நேரத்தில் கிருபை அவர் கிருபை கிருபை ஆமென் ஆமென். கிருபை கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், ராஜாவே கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென் ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, என்னை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை கிருபை ராஜாவே கிருபை ஆமென் ஆமென். கிருபை இயேசுவே கிருபை ஆமென் ஆமென். கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். நிலை நிற்கிறோம், காலை நேரத்துல உயர்த்தி பாடுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோம், அவரை உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைதான். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை, கிருபை. கிருபை ராஜாவே கிருபை ஆமென் ஆமென். கிருபை கிருபையே கிருபை. கிருபை 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 கிருபையாலே கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்க கிருபை தாங்கட்டும். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. கிருபை கிருபை ராஜாவே கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையாலே இன்று கிருபையால் நிலை நிற்கிறோம், ராஜாவே கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை. கிருபை கிருபை ராஜாவே கிருபை உம்முடைய கிருபை இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்வதாக. ஆமென் ஆமென். கிருபையாலே இன்று கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, சொல்லுங்க ஆண்டவரே. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆமென். கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை, ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமே, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீ. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, ஆமென். இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்ல முடியுமா உள்ளத்திலிருந்து? ஆண்டவரே, என் பலன் நீர், என் நம்பிக்கை நீர். நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, ஆமென். இரக்கத்தின் சிகரம் அவர் இரக்கமுள்ள தகப்பன். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி, இன்று உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இன்று உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவது. நம்பினோரை கைவிடுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. ஆமை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோ. சொல்லுங்க, ஏழைகளின் பலன், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். நல்ல கரங்களை உயர்த்தி, இயேசு மகராஜா எங்கள் நேசா, ஆமென். இரக்கத்தின் சிகரம் நீரே. அவர் இயேசு ராஜா எங்கள் தேவா. இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க, உமது முகம் இன்று, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒரு விசை கூட நம்பிக்கையோடு, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவே, உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆமென். கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. ஆமென். நம்பினோரை நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. உம்மை தேடி வந்தோரை நம்பிக்கையோடு ஒரு விசை கூட, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. ஆமென். தேடி வந்தோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை இயேசுவே,
உயர்த்தி இந்த காலை நேரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். ஆராதனை ஆராதனை எங்கள் ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையா பொழியனு, எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயனும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாய். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியனும், எல்லா குளங்கள் நிரம்பணும். எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் நதி பாயட்டும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராத இயேசுவே, முழு பலத்தோடு முழு பலத்தோடு உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இந்த காலை நேரத்தில் உமது முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புத கதவை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று இறங்கி வரட்டும். தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய முகங்களையும் நீ வெட்கப்படுத்தாதபடி மகிமையிலே பிரகாசிக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையை பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே தொடட்டும். இந்த காலை நேரத்தில் எந்த எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வந்திருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர், அற்புதங்களை கர்த்தர் செய்து இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். உடைய வல்லமை வெளிப்படட்டும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள்
24வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த செய்தியின் தலைப்பு, விழுந்தது போதும் எழுந்திருங்கள். விழுந்தது போதும் எழுந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மை விழாமல் நாம் வெற்றியாளர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறுதலாக நாம் விழுந்தபோது விழுந்த இடத்திலே அல்ல, மீண்டும் நம்மை எழும்ப பண்ண அவர் விரும்புகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு சாதனையாளர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் எழுந்தவர்கள்தான். விழுந்தவர்களை இந்த உலகம் சாதனையாளர்களாக ஏற்றுக்கொள்வது இல்லை. எழுந்தவர்களை தான் இந்த உலகம் சாதனையாளர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்றன. உதாரணத்திற்கு தாமஸ் ஆல்வா எடிசனை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களேயானால் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வரலாற்றிலே அநேக கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடித்திருந்தாலும் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அவரிடத்திலே சென்று, ஒரு கண்டுபிடிப்புக்காக அநேக நாட்கள் பிரயாசப்படுகிறீர்கள், பல முறை நீங்கள் தோத்து போய்விட்டீர்களே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் அதற்கு ஒரு காரியத்தை சொன்னாராம். என்ன சொன்னார்னா, நான் தோற்று போகவில்லை, எப்படி செய்தால் அது தோல்வி சந்திக்கும் என்பதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். அப்ப ஒரு மனிதன் சாதனையாளராய் மாற வேண்டும் என்றால் விழுந்ததை நோக்கி அல்ல, எழும்புவதை நோக்கி நினைக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தில் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நம்முடைய ஆண்டவர் நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன், நம்முடைய தலையை உயர்த்தி பார்க்கிற விரும்புகிற தேவன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு அழகா வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எந்த இடத்திலே நாம் இருந்தாலும் நாம் வெற்றியாளர்களாய் இருக்க வேண்டும், ஜெயம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும், ஒரு ஜெய ஜீவியத்துக்குள் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகமோ நம்மை கீழே தள்ளுவதற்கு முயற்சிகள் செய்யலாம். ஆனாலும் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை எப்போவும் எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நான் சொன்னேன், விழுந்தது போதும், எழும்புங்கள், எழுந்திருங்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் விழுந்த இடத்தை விட்டு, விழுந்த சம்பவங்களை விட்டு, விழுந்த தோல்விகளை விட்டு தேவன் நம்மை எழும்ப பண்ணுவாராக. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? பாருங்களேன், இங்கு ஒரு தோல்வியை யோசுவா சந்தித்த உடனே தேவ சமூகத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். இதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்னப்பா, நீ எழுந்திரு, போதும், இதுவரைக்கும் விழுந்த காரியத்தை நினைத்து கொண்டிருந்தது போதும், இதுவரைக்கும் தோல்வியை நினைத்து விழுந்த வாழ்க்கைகள் போதும், விழுந்த சூழ்நிலைகள் போதும், நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, எழுந்திரு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எந்த இடத்தில் தோல்வியை சந்தித்தோமோ அதே இடத்தில்
தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91:7 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 91வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும், பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலப்புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப நம்ம பக்கத்துல யாரு வேணா விழலாம், எவ்வளவு பேர் வேணா விழுந்து போகட்டும். ஆனா கர்த்தரை நம்பும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அவர்தான் என் தேவன், அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் என் உயர்வு என்று சொல்லி ஒரு மனிதன் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் விழுந்திருந்தாலும் போதும், எழுந்திருங்கள் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை கடன் பிரச்சனையில் விழுந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியிலே விழுந்து கொண்டு இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் விழுந்தவர்களாய், தோற்று போனவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் விழுந்தது போதும், எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பாருங்களேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பாருங்களேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம மனசுல சொல்லணும், உங்க எதிரிகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை பார்த்து, மன காயங்களை ஏற்படுத்தினவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னன்னாலும் நீங்க சந்தோஷப்படாதீங்க, நான் விழுந்தாலும் என்னை எழும்ப பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மை எப்பொழுதும் வெட்டி சிறக்க பண்ண விரும்புகிற தேவன். விழுந்தாலும் விதையாக விழுன்னு ஒரு மனிதன் சொல்லியிருக்கிறார். விழுந்தாலும் விதையா விழணும். ஏன்னா விதை நீங்க பார்த்தீங்க சொன்னா நல்ல இடத்தை தேடி, சரியான இடத்தை தேடி விழுகிறது இல்லை, எங்க விழுந்தாலும் அது விளையும். அப்படிப்பட்ட அனுபவத்தை அந்த விதைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு விதைக்கே எங்க விழுந்தாலும் எழும்ப முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் எந்த சூழ்நிலையில், எந்த இடத்தில், எந்த தருணத்தில் நாம் விழுந்திருந்தாலும், தோல்வியை சந்தித்திருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். 4 விதமான கூட்டங்களை இந்த காலை நேரத்திலே காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 4 விதமான கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் கண்டு கொண்டு அதிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். முதல் கூட்டம் விழாமல் ஓடின கூட்டத்தார். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். விழாமல் ஓடின கூட்டத்தார் வாசிக்கலாம். தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும், பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. விழாமல் ஓடின கூட்டத்தார்கள். இன்னைக்கு இவர்கள் மிக சிறந்தவர்கள், இவர்கள் மிக மிக உயர்த்தப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். விழாமல் ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். போராட்டத்தை சந்திக்காமல், பிரச்சனைகளை சந்திக்காமல், அல்லது ஒரு பாதைக்குள், நெருக்கமான பாதைக்குள் கடந்து செல்லாமல் ஜெயம் பெறல. இவங்க வாழ்க்கையில போராட்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, உபத்திரவம் இருந்தது, கடினமான பாதைகள் இருந்தது. அதன் வழியாய் கடந்து போனாலும் விழாமல் அவர்கள் ஜெயித்தவர்களாய் இருந்தார்கள். தானியேலை குறித்து நாம் நன்கு அறிவோம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். அன்றைக்கு பண்ண தீர்மானம், கர்த்தர் மேலே இருந்த அந்த பிரதிஷ்டை வாழ்க்கை, தேவனுக்குள் பாராட்டின அந்த பரிசுத்தம், தேவனுக்குள் பாராட்டின அந்த பக்தி வைராக்கியம் அவனுடைய வாழ்க்கையிலே
விழாமல் ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும், என் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்றால், நாம் விழாமல் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த கூட்டத்திற்குள் நாமும் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற பிரதிஷ்டை வாழ்க்கை வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் உடன்படிக்கையிலே உண்மையாய் இருந்தவர்கள், அர்ப்பணிப்பிலே உண்மையாய் இருந்தவர்கள், பிரதிஷ்டை வாழ்க்கையிலே உண்மையாய் இருந்தவர்கள். ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ராஜாவின் போஜனம் என்பது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிற, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம். ஆனால் தானியேல் அடிமையாக இருந்தாலும் நான் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்பட மாட்டேன். ஒரு தீர்மானமும் ஒரு பிரதிஷ்டையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இந்த நாட்களில் எந்த அளவு நம்முடைய தீர்மானம் இருக்கிறது, எந்த அளவு நம்முடைய பிரதிஷ்டை இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது நபரை காட்டி கொடுக்கிறேன். யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:13 வசனம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது. நல்ல கவனிங்க, இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய், தேவனுக்காய் இருந்த பக்தி வைராக்கியத்துக்கு விரோதமாய், அவனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு பல விதங்களில் பெரிய பிரச்சனை அவனை நோக்கி வருகிறது. ஆனால் யோசேப்பு பாவத்திற்கு உடன்படாமல் உண்மையாய் இருந்து அவன் விட்டு ஓடி போனான் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும். யோசேப்பை போல அவர்கள் எல்லாம் வெற்றியாய் ஓடினவர்கள். நான் சொன்னேனே, 4 வித கூட்டத்தாரை சந்திக்க போகிறோம். இவர்கள் யார்? விழாமல் ஓடினவர்கள். இன்னைக்கு நாமும் விழாமல் ஓட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த பிரதிஷ்டையின் அனுபவம், உண்மையின் அனுபவம் இருக்க வேண்டும். யோபை எடுத்துக்கொள்வோம். யோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 1வது அதிகாரம் 22வது வசனம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. யோபு பாவம் செய்யவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். சற்று யோசித்து பாருங்க. எல்லாம் இழந்து போய்விட்டது. குடும்பத்தில் மனைவி வார்த்தைகளால் காயப்படுத்துறா, நண்பர்கள் அவங்கள கேலி பண்ணுகிறாங்க, வேலைக்காரர்கள் அசட்டை பண்ணப்படுகிறாங்க. யோசித்து பாருங்களேன், வேலைக்காரர்களால் அசட்டை பண்ணப்படுகிற அனுபவம் யோபின் வாழ்க்கையில் இருந்தது. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனாலும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, யோபு பாவம் செய்யவில்லை. தேவனிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை, அந்த உண்மை தன்மையை காத்து கொண்டார். அவர் சொல்லுவார், வாசிங்க யோபு 13:15 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபின் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சற்று யோசித்து பாருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்னே போட்டால், ஒருவேளை இப்படியே என் வாழ்க்கை கடந்து போனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் முதல் ஒரு கூட்டத்தாரை குறித்து நான் சொன்னேன். அவங்க வாழ்க்கை விழாமல் ஓடின கூட்டத்தார்கள். விழவே இல்லை. அவங்க விழாமல் ஓடின கூட்டத்தில் நாமும் பங்கெடுக்கணும்னா பிரதிஷ்டையில் உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்க வேண்டும், உடன்படிக்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். 3 பேரும் சரியாக இருக்காங்க பாருங்களேன். தானியேல் பிரதிஷ்டையில் உண்மையாக இருந்தார். அங்கே வாசித்தமை யோசேப்பு பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்தார். யோபு உடன்படிக்கையில் செய்து கொண்ட காரியத்தில் உண்மையாக இருந்தார். என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேலே தான் நம்பிக்கை. என் மனைவி என்ன வேணால் பேசலாம், நண்பர்கள் என்ன வேணால் பேசலாம், என் வேலைக்காரர்கள் என்னை அசட்டை பண்ணலாம், ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் திரும்ப என்னை எழும்ப பண்ணுவார். நம்ம வாசிக்கிறோமே, யோபின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். தோல்வியை சந்தித்த அனுபவமே அல்ல, தோற்று போன அனுபவமே அல்ல, வெற்றியாளர்களாய் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். விழுந்தது போதும், எழுந்திருங்கள். விழாமல் ஓடுகிற கூட்டத்திலே கலந்து கொள்வோம். 2வது ஒரு கூட்டத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். விழுந்தாலும் எழும்பி ஓடின கூட்டத்தார்கள். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனம்.
நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப விழுந்தவர்கள் எழுந்திருப்பதில்லையோ. விழுந்தாலும் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறவர். ஆனா விழுந்த நாம எழும்பணுன்ற எண்ணம் இருக்கணும். இந்த காலை நேரத்துல கர்த்தரனை எழும்ப பண்ணணும். எங்க நான் தலை குனிஞ்சனோ, எங்க என் தலை குனியப்பட்டதோ அதே இடத்தில் என் தலையை கர்த்தர் உயர்த்த பண்ண வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும்னா, நம்ம விழுந்ததோடு அல்ல, எழுந்து ஓடுவதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை குறித்து சில கருத்துக்களை நான் காட்டுகிறேன். பாருங்க, வெற்றியினுடைய முதல் துவக்கமே விழுந்ததிலிருந்து எழும்புவதில் தான் இருக்கிறது. வெற்றியினுடைய முதல் துவக்கம் எதில் இருக்குன்னா, நம்ம வெற்றி பெற்றதுனால அல்ல, எங்கே விழுந்துட்டாலும் சரி அந்த விழுந்ததிலே கிடக்காம திரும்ப எழும்புவதற்கு முயற்சி செய்கிறோமே, அதுதான் வெற்றி. சில நபர்களை காட்டி கொடுக்கிறேன். பேதுருவை குறித்து நீங்கள் பாருங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 62வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22:62. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. பேதுருடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வருகிறது. இங்க ஏசப்பா சொல்லுவாரு, நீ என்ன மறுதளிப்பப்பா? இல்லை, மறுதளிக்க மாட்டேன். கண்டிப்பா மறுதளிப்ப. சேவல் கூவும் போது நீ என்ன செய்ய? 3 முறை என்ன மறுதளித்திருப்ப. அதே போல சேவல் கூவின பொழுது 3 முறை பேதுரு மறுதளித்தார். அவருடைய வாழ்க்கையில இது ஒரு வீழ்ச்சி தான் சொல்ல போனால். ஏன்னா பல நாட்களாக 3 வருடங்களாக இயேசுவோடு கூட நடந்து அவருடைய அன்பை பெற்று அவருடைய அற்புதங்களை பார்த்து அவர்தான் தெய்வம் என்கிற வெளிப்பாடை பெற்றிருந்த பேதுரு அவரை குறித்து சபிக்கவும் அவரை குறித்து தவறாய் பேசின உடனே ஆண்டவர் சொன்னது நிறைவேறினது. நம்ம தப்பா பேசிட்டோம், நம்ம இதில் விழுந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டு அப்படியே போகல, மனம் கசந்து அழுதான். அவருடைய வாழ்க்கையில விழுந்தாலும் அவருடைய வாழ்க்கையில எழும்பவும் கர்த்தர் கிருபை செய்தார். நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்களேன், பேதுரு மனங்கசந்து அழுதார். ஒரு தடவை வீழ்ச்சி வந்தது, ஒரு தடவை தவறு செய்துட்டார். ஆனா அப்படியே விடல, எழும்பினார். மனம் கசந்து அழுந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவர்தான் தேவனதை அறிந்து எழும்பினதுனால அந்த மனிதனை கொண்டு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பேதுரு தேவ ஆலயத்துக்கு போகும்போது அங்கு ஒரு முடவன் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுவார். அவர் மட்டும் எழல, அடுத்தவங்களையும் எழுப்பி விட்டார். நம்ம பேதுரு யோசிச்சு பாருங்களேன். அவர் மட்டும் விழுந்து போனதோட எழுப்பி நிற்கல, அடுத்த விழுந்து கிடந்த ஒரு மனிதனையும் நீ எழுந்து நடப்பா இயேசுவின் நாமத்தினால, விழுந்தது போதும் எழுந்திருங்கள், விழுந்தது போதும் உடவனே, இத்தனை நாள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தது போதும், இத்தனை நாள் வேதனை அனுபவித்தது போதும், நானும் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், என்னை இயேசு எழுப்பினார், என்னை இயேசு மீண்டும் சேர்த்து கொண்டார், என் மூலமாய் அற்புதம் செய்தார், நீயும் எழுந்து நட என்று சொல்லி அங்கு அற்புதங்களை பேதுருவை கொண்டு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டே இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி பயன்படுத்தினார். சற்று யோசித்து பாருங்க. ஒரு மனங்கசந்து விழுந்து போன ஒரு மனிதன் மனங்கசந்து அழுதார். அது நிமித்தமாய் தேவன் எழும்ப பண்ணினார். எழும்பினதுனால அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அவரை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை தேசத்திலே செய்தார். விழுந்த நாம் எழும்பி ஓடுகிற கூட்டத்தில் சேர்த்து கொள்வோம். 2வதாக தாவீதை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனம்.
தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம், பாருங்களேன், தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஒரே ஒரு காரியம், ஒரு வீழ்ச்சி வந்தது. ஒரே ஒரு காரியம், அதில் வீழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஒரே ஒரு தன்மை தான், ஒரே ஒரு சின்ன காரியம், அதில் எப்படியோ விழுந்துட்டாரு. ஆனால் விழுந்த இடத்திலே அல்ல, ஒப்புரவாகி கொண்டு தேவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான அவன் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து, வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வீழ்ச்சிகள் வரலாம். சில நேரங்கள் நம்முடைய பலவீனத்து நிமித்தமாய், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சில சந்தர்ப்பத்து நிமித்தமாய் நாம் விழுந்து போய் இருக்கலாம். விழுந்ததோடு அல்ல, எழும்பி ஓடின கூட்டத்துக்குள் சேர்ந்து கொள்ளுவோம். பேதுருவோடு இணைந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். தாவீதோடு நம்ம இணைந்து கொள்வோம். அர்ப்பணித்து ஜெபிப்போம். என்ன நடந்தது? தாவீதை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். 2 கூட்டத்தாரை நான் காட்டி கொடுத்தேன். முதல்ல விழாமல் ஓடின கூட்டத்தார், 2வது விழுந்தாலும் எழுந்து ஓடின கூட்டத்தார், 3வது விழுவதும் எழுவதுமாக ஓடின கூட்டத்தார்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியே தெரிலால் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க, இந்த 3வது கூட்டத்தார் எப்படி தெரியுமா? விழுவதும் எழுவதுமாக ஓடும் கூட்டத்தார். விழுவதும் எழுவதுமாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சர். எப்போ விழுவாங்க எப்போ எழும்புவாங்க யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் தவிர. இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தார் நம்ம இருக்கக்கூடாது. விழுவதும் எழுவதும், விழுவதும் எழுவதும், விழுவதும் எழுவதுமா இருக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருப்போம்னா கவனமாக இருக்கணும். இங்கு சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். இரட்சகர் பெரிய ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படி ஆனதுன்ற வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு விழுவதும் எழுவதுமா இருக்கிறாரு. எப்படி அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதை தொடர்ந்து போறாரு. அவனை கொல்லணுன்றதான். ராஜ்யத்தை விட்டாச்சு, செய்ய வேண்டிய பொறுப்புகளை விட்டாச்சு. சவுலுடைய ஒரே நோக்கம் தாவீதை கொல்லணும். இதே எண்ணமாக தான் இருந்துச்சு. விழுவது, நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லுவார், திருப்பி கொள்றதுக்கு புறப்பட்டு வருவார். விழுவதும் எழுவதுமா இருக்கிற கூட்டத்தில் நாம் சேரக்கூடாது. சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 3வது 4வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி, நல்ல கவனிங்களே, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய இருதயம் வழுவி போனது. ஆண்டவர் எச்சரித்தார். அநேக முறை எச்சரித்தும் அநேக முறை சொல்லியும் 2 தடவைக்கு மேலே அவர் எச்சரிக்கிறத நீங்க வேதத்தில் வாசிக்கிறார். 4வது வசனத்தை வாசியுங்கள். சாலமோன் வயது சென்ற போது, நல்ல கவனிங்க, அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்கள் பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. பாருங்க, முதல்ல சிம்சோனை பார்த்தோம். 3 முறை அவனுக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. 3 முறை கிடைத்த வாய்ப்பும் அவன் விட்டுட்டு விழுவதும் எழுவதுமா இருந்ததுனால அவன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் வந்தது. சவுலை குறித்து வாசித்தோம். அவனுடைய வாழ்க்கையில தொடர மாட்டேன் தொடர்ந்தான், கொல்ல மாட்டேன் கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். தொடர்ந்து விழுவதும் எழுவதுமா ஒரு வார்த்தையில உண்மை தன்மையே இல்லாம இருந்ததுனால சவுளுடைய முடிவும் நமக்கு தெரியும். இதே போல சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் 2 விசை தரிசனமாகி நீ பின்பற்றாத அந்நிய தெய்வங்கள் வேணாம் என கட்டளையிட்டிருந்தும் அவன் இருதயம் வழுவி போனது. அவருடைய முடிவை குறித்து நமக்கு தெரியும். இவர் இந்த கூட்டத்தார் யார்? விழுவதும் எழுவதும்
ஓடுகிற கூட்டத்தார்கள். இதில் நாம் இருக்கக்கூடாது. நான்காவது ஒரு கூட்டத்தாரை நான் காட்டி கொடுக்கிறேன். விழுந்தும் எழும்பாமலே உள்ள கூட்டத்தார். விழுந்தும் எழும்பாமலே உள்ள கூட்டத்தார். யூதாஸ். மத்தேயு 27வது அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அங்கு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன நேரத்தில் அந்த காசை கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆனால் அவங்க அதை வாங்கிறதுனால 4 கொண்டு செத்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, அங்கே மனம் திரும்புதல் என்று ஒன்று இல்லை. தேவனிடத்தில் ஒப்புரவாகிற மனதில்லை. பேதுரும் தவறு செய்தார், ஆனால் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் அழுதனால அவரை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். ஆனால் இங்கே யூதாசும் அப்போஸ்தல பட்டத்தை இழந்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையும் ஜீவனையும் இழந்து போனான். இதே போல தேமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்றால், இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்து இப்பிரபஞ்சத்தில் மேல விருப்பம் வைத்து அவன் புரிந்து போகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். விழுந்தும் எழும்பாமலே கடைசி வரைக்கும் வாழ்க்கை முடிந்து விட்டது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் விழுந்தாலும் என்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருப்போம். 4 கூட்டத்தார்களை இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்தோம். முதல் கூட்டத்தார் நம்ம சொன்னோம், விழாமல் ஓடின கூட்டத்தார். இதிலே நாம் இருப்போம் என்றால் ரொம்ப சந்தோஷம். உண்மையாய் பரிசுத்தமாய் உடன்படிக்கையிலே உண்மையாய் நாம் இருப்போம் என்றால் விழாதபடி யோசேப்பை போல, நம்முடைய வாழ்க்கையில் தானியேலை போல, யோபை போல தேவன் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதைகள் வந்தாலும் விழாமல் ஓடி முடிப்பதற்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி விழாமல் ஓடி ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். 2வது ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் பார்த்தோம். 2வது ஒரு கூட்டத்தார் விழுந்தாலும் எழும்பி ஓடின கூட்டத்தார். விழுந்தார்கள், எழும்பி ஓடினார்கள். விழுந்தது உண்டுதான். சில நேரங்களில் சில தவறுகள் நிமித்தமாய் விழுந்தது உண்டுதான். ஆனால் விழுந்த வண்ணமாய் அல்ல, எழும்பி ஓடுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்களை குறித்து வாசித்தோம். பேதுருவை வாசித்தோம். தாவீதை குறித்து பார்த்தோம். இவர்களெல்லாம் வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்தித்தார்கள், தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் அதிலே இருக்கவில்லை, எழும்பி ஓடுவதற்கு தேவன் கிருபை செய்தார். காரணம், அவர்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு தங்களை ஒப்புரவாக்கி கொண்டு தங்களை சரிப்படுத்தி கொண்டார்கள். அது நிமித்தமாய் கர்த்தர் விழுந்தவர்களை மீண்டும் எழும்பி ஓடுவதற்கு கிருபை செய்தார். 3வது ஒரு கூட்டம் விழுவதும் எழுவதுமாக ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தார். இவங்க நம்பவே முடியாது. இந்த கூட்டத்தை நம்ம இருக்கவே கூடாது. தப்பு செய்யக்கூடாது நினைப்போம், ஆனால் தப்பு செஞ்சுருவோம். மறுபடியும் மன்னிப்பு கேட்போம், மறுபடியும் தப்பு செய்வோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அந்த அனுபவத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். 4வது, விழுந்தாலும் எழும்பவே கூடாதுன்னு சொல்லி எழும்பாமலே உள்ள கூட்டத்தார். விழுந்தும் எழும்பாமலே உள்ள ஒரு கூட்டத்தார். யூதாஸ் விழுந்தான், எழும்பவே முடியல. கேயாசி விழுந்தான், எழும்பவே முடியல. தேமா விழுந்தான், எழும்பவே முடியல. இப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இல்லாதபடி தேவன் நம்மை எழும்பி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். நாம விழுந்தது போதும், எழுந்திருங்கள். விழுந்தது போதும், தோல்வியிலே வாழ்ந்தது போதும், பிரச்சனையிலே வாழ்ந்தது போதும், கடனிலே வாழ்ந்தது போதும், சோர்விலே வாழ்ந்தது போதும், நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலே வாழ்ந்தது போதும். எழுந்திருப்போம், கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏசாயா 52:1வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சியோனே, எழும்பு எழும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். இதுதான் இன்னைக்கு நான் சொல்றேன். எழும்புங்கள், விழுந்தது போதும், எழுந்திருங்கள். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன்னோடு இருக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், தலையை உயர்த்தி பார்த்து மேன்மைப்படுத்தி பார்த்து நம்ம பிரியமாய் இருக்கிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். விழுந்தது போதும், எழுந்திருங்கள்.
கர்த்தர் நிச்சயமாய் எழுந்திருக்க பண்ணுவார். இந்த 4 கூட்டத்தாரில் எந்த கூட்டத்தாரில் நாம் இருக்க போகிறோம்? நம்ம வாழ்க்கை யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை எழும்ப செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, விழுந்தது போதும், தோல்விகளை சந்தித்தது போதும், என் வாழ்க்கையில பிரச்சனையிலே இருந்த அனுபவங்கள் போதும். இன்றைக்கு எனக்கு ஒரு மேன்மையை தாங்கப்பா, என்னை எழுப்பி விடுங்கப்பா, என் தலைகளை நிமிர பண்ணுங்கப்பா. எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றோமோ, எந்த இடத்தில் தோல்விகளை சந்தித்து பலவீனப்பட்டவர்களாய், சோர்வு அடைந்தவர்களாய், அவமானத்தை சுமந்தவர்களாய் நாங்கள் நின்றோமோ, அதே இடத்தில் விழுந்தது போதும் எழுந்திருக்க பண்ணுகிற தகப்பன் எங்களோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பகுதிகளெல்லாம் நீங்கள் விழுந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த பகுதி ஆண்டவரே, நான் தோத்து போன பகுதி, இந்த பகுதியில் என்னை எழும்ப பண்ணுங்கப்பா. நான் விழுந்தவனா இருக்க விரும்பவில்லை, நான் விழுந்தவனா இருக்க விரும்பல. என் சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் எழும்ப பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, விழுந்தாலும் எழும்புவதற்கு கர்த்தருக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வழிகாட்டட்டும். இந்த காலை நேரத்திலே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படட்டும். விழுந்தது போதும் எழுந்திருக்கிற அனுபவத்தை கர்த்தருக்கு தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.